சொல்லுடி. அன்னைக்கு நம்ம பார்க் போகணும்ல. ஆமா, அதுக்கு என்ன? நம்ம 2 பேரும் பார்க்ல இருந்ததை எங்க அக்கா பார்த்து எங்க வீட்டுல சொல்லிட்டாங்கடா. என்னடி சொல்ற? ஆமாடா, இனி என்ன காலேஜ்லாம் போக கூடாது, வீட்டுல தான் இருக்கணும், இனி மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கடா. இப்ப என்னடி பண்றது? அவ்வளோதான்டா, எல்லாம் முடிச்சுக்கலாம். நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. ஏய், அப்படிலாம் சொல்லாதடி. நான் உன்னை பாத்துக்கிறேன். நீ எங்க வீட்டுக்கு வந்துரு. கொஞ்சமாச்சும் மெச்சூரிட்டியா இருடா. நீ சொல்றதெல்லாம் இம்பாசிபிள். என்னைய விட்டு, நான் படிக்கணும். நீ இல்லாமலாம் என்னால இருக்க முடியாது. விட்டு போயிடாத. என்னோட படிப்பை கெடுத்துறாதடா. பாய். ஹலோ, யாரு? உன் ஆளோட அக்கா பேசுறேன்டா. ஏன்க்கா இப்படி பண்ணீங்க? இப்ப அவ எப்படி இருக்கா? அவ சந்தோஷமா தான்டா இருக்கா. என்னக்கா சொல்ற? ஆமாண்டா, நான் உன்னை பார்க்ல பார்க்கவும் இல்லை, அதை வீட்டுல போய் நான் சொல்லவும் இல்லடா. அப்புறம் எதுக்குக்கா என்கிட்ட அப்படி சொன்னா? நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னியாம்ல, அதனால அவளுக்கு பிடிக்காம இப்படி நாடகம் போடுறாடா. என்னாலதான் உங்க லவ் பிரேக்கப் ஆன மாதிரி உன்கிட்ட வந்து சொல்லியிருக்காடா. என்னதான் இருந்தாலும் எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குடா, அதனாலதான் நான் உன்கிட்ட வந்து சொல்லிட்டேன்டா. சாரிக்கா, உங்களை தப்பா நினைச்சிட்டேன். அவளை எப்படியோ நினைச்சேன், கடைசியில எப்படி பண்ணிட்டாளேக்கா. நீ யாரையும் நம்பாதடா. பாய். அவளைதான் என்னோட உலகம்னு நினைச்சேன், கடைசியில அவளே எப்படி பண்ணிட்டு போயிட்டா.